வாயிலேயே வாழ்த்து வர ஆரம்பிச்சிருச்சு. வெளியூர்காரனை கூட்டிட்டு வந்து ஜெயிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? ஜெயிக்க வச்சுங்கிற வார்த்தை வந்துருச்சு இல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவர்களுக்கு எது ஊர்? என் ஊர் எது? ஐயா, எனக்கு என் 39 இடத்துல இருக்கிற என் முகம், அதில் ஒரு முகம் எது? இப்ப நீங்க என்னோட முகத்தை வச்சுட்டு என் சகோதரர்கள் சந்தோஷமா குதூகலிச்சிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு முகம் இது. இப்போதைக்கு என் முகம் தெரியும், ஏன்னா நீங்க அடையாளம் கண்டு இந்த சின்னத்தில் ஓட்டு போடணுங்கிறதுக்காக இப்போதைக்கு என் முகம் தெரியும். இவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சதும் இந்த வீதியில் நடக்கும் போது இவர் பேரையும் இவர் புகழையும் நீங்கள் சொல்ற மாதிரி அவர் வேலை செய்வார். அதாவது செய்யலைன்னா ராஜினாமா பண்ணிடணும் சத்தியமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் இவங்க கிட்ட இந்த பொறுப்பையே கொடுத்தது. எல்லாருமே கோபத்தோட வந்திருக்கிறோம். எங்களுக்கு கண்ணீர் வரும் அளவுக்கு கோபமும் வரும். அதனால்தான் இங்கே உங்கள் காரைக்குடி எங்கள் கோபத்தினால் செதுக்கப்படும். நீங்க பாருங்க, எங்களுக்கு டைம் கொடுங்க. குடிநீர் ஆதாரம் அது. உங்களுக்கு எந்த வெள்ளத்துக்கு பயந்து இங்கே காரைக்குடி, எந்த பிரளயத்துக்கு பயந்து பூம்புகார்ல இருந்து இடம் பெயர்ந்தாங்களோ அவங்களை குடிக்க கூட தண்ணி இல்லாம பண்ணது அரசியல்வாதிக்கு தான். மணலை எடுத்து விற்பது, இனி அடுத்து எதை விற்பார்கள், அதற்கு இவர்கள் அகற்றப்பட வேண்டும். இருவருமே புரியாம முழிக்க கூடாது. பேர் சொல்றேன், 2 கழகங்களும் போயாக வேண்டும். இதுல என்னங்க, இது வந்து மேல பிரதமர் யாருன்னு முடிவு பண்ற ஒரு தேர்தல் தானே. இதுல நாம ஏன் கலந்துக்கணும் அப்படின்னு? பிரதமர் யாரா வேணா இருக்கட்டும், ஏன்னா யாராவது ஒருத்தர் வருவாங்க, ஏதாவது பண்ணி வருவாங்க. என்ன பண்ணி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. 2 பேருமே அப்படி வரும் பொழுது காரைக்குடி கதை என்ன, சிவகங்கை கதை என்ன, அதை கேட்பதற்கு ஒரு குரல் வேண்டாமா? எல்லாரும் மாண்புமிகு ஆட்கள் மாதிரி சேர் நுனியில போய் கையை கட்டிக்கிட்டு அவங்க சொன்னதை கேட்டுட்டு வந்து என் மக்களை பார்த்து வேன் மேல இருந்து சொல்ற ஆட்கள் போனா எப்படி? சிவகங்கையில வந்து தூத்துக்குடி பத்தி ஏன் பேசுறாரு அப்படின்னா, ஏன் நாம் தமிழருக்கும் போது விம்மும் நெஞ்சு ஒரு உயிருக்காக விம்மாதான். அது காரைக்குடியில் நடந்தான்னா, தூத்துக்குடியில் நடந்தான்னா, பரமக்குடியில் நடந்தான்னா, உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அநியாயங்கள்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் மறத்து போயிடக்கூடாது, நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் நாங்கள் பசித்த நாங்கள் விழித்தும் தனித்தும் நிற்கிறோம். அதுக்கு ரொம்ப தைரியம், அதுக்கான காசு கிடையாது, தனித்து நிற்கிறோம். இருக்கிற எங்க ஆளையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்க விலை பேசுவாங்க பல இடங்கள்ல. எங்க கூட்டத்தில இருந்து 300 இங்க வா இங்க வான்னு இங்க இருந்து எங்க எடுத்துட்டு போய் அங்க போடுறாங்க. அவங்க என்ன எங்க ஆத்து முன்ன மாதிரி வேற எங்கேயோ விற்கிறவங்க தானே, என்ன வேணா செய்வாங்க. நீங்க இதுல சாய்ஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க அந்த இலையில துளுப்பு விட்ட இலை பாதி ஜெயில வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி கரெக்டா இல்லையா? நான் யாரையும் அவமானப்படுத்தல, இல்லாதது எதையும் சொல்லல. அவரே சொல்றாரு, எங்களுக்கு என்ன ஜெயில எல்லாம் பெருசா அப்படிங்கிறாரு. ஆக அப்படி ஒரு சாய்ஸ். இன்னொருத்தர் நிலம் சொத்து வர்றவங்க வியாபாரத்துக்கு வர்றவங்க 30% வெக்கம் இல்லாம இப்படி அடிச்சு நம்ம வியாபாரம் தமிழகத்திற்கு வரக்கூடிய நல்ல நல்ல பெரிய பெரிய ஆலைகள் வியாபாரத்தை எல்லாம் பக்கத்து மாநிலத்துக்கு துரத்தி விட்டவர்கள் 2 இருக்கிறார்கள் பொறுப்பில். குடிக்க தண்ணி இல்லைங்க. அப்படி ஏதாவது தண்ணி வேணும்னா பிச்சுக்கிட்டு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுது, கஜா புயலா கொட்டுது. அதை பார்க்க மேலே இருந்து பாக்குறாங்க, ஹெலிகாப்டர்ல வர்றாங்க.
நானும் வருவேன் ஹெலிகாப்டர்ல, ஆனா மக்களை தேடி வருவேன், இறங்கி நடந்து வருவேன் நான். அதாவது தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய நல்லதுகள் செய்வதற்கு ஏன் பணம் பத்தாது, என்ன மாதிரி 200 நடிகர்கள் வந்தாலும் பத்தாது. ஆனால் ஒரு அரசு நினைத்தால் செய்ய முடியும். இவர்கள் கையாடல் செய்த பணத்தை எல்லாம் சேர்த்தோம்னா 2 தமிழ்நாட்டை செழுமையாக வைக்க முடியும். இதுதான் உண்மை. நாங்கள் செல்லும் இடத்தில் எல்லாம் கூட்டம் வருகிறது. இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் ரெய்டு அனுப்புறாங்க எலெக்ஷன் கமிஷன். சரி, நீங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசுங்க, ஏதாவது கிடைக்குதா பாருங்க. ஒன்றும் கிடைக்கல சார், அப்ப லெட்டர் கேளுங்க. இந்த மாதிரி வந்தவங்க ஒன்றும் கிடைக்கல லெட்டர் கொடுத்துட்டு போங்கன்னா அது அப்புறம் பார்க்கலாம், ஜாக்கிரதை போயிட்டாங்க. ஏன் நீங்க வந்து இசிங்கிறது வந்து ஏவல் கமிஷனா இருக்கக்கூடாது, ஏவல் சி கமிஷன் அப்படின்னு அப்படி எல்லா இடைஞ்சல்களும் பண்றாங்க. நான் போற இடத்துல மீட்டிங்க்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, இதுக்கு சுமாரா இருக்கு. இருந்தாலும் எங்கு சென்றாலும் இது மாதிரி மக்கள் கூடுகிறார்கள். அது டிவிலாம் வராது, நீங்க பாருங்க. இந்த இடமே பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சது. நாங்க வித்தியாசமானவங்க, நேர்மையானவர்கள். உங்கள் குறைகள் எல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன வேணும்னு பட்டியல் போட்டு இங்க இருக்கேன். ஆனா எனக்கு தெரியுங்கிறத உங்களுக்கு காட்டி பிரயோஜனம் இல்லைங்க. அத பேசுவாரு, இவர் பேசுவாரு. நான் இன்னைக்கு ஒரு சவால் விடுறேன். இவர் கவிஞர் தான், எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர் கிடையாது இவர், புரியுதுங்களா? ஆனால் சிவகங்கை தொகுதியை பத்தி அவரை கேளுங்க கேள்வி. இதே எதிர்க்க நிக்கிறாங்க, நிறுத்தி வச்சு கேட்கணும். கிடு கிடு கிடுன்னு சொல்லுவாரு இவரு. அந்த மாதிரி மனப்பாடமாவது வச்சிருக்காங்களா பார்க்கணும். இல்ல, ஏன் தெரியுமா? வெளிநாட்டுல வச்சிருக்கிற பணத்தோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டா மறதி வந்துடும்ல. அதுக்காக இதான் நிஜம். இதை சொல்வதற்கு எனக்கு பயம் இல்லை. ஏன்னா என்ன இப்படி போட்டு உடைக்கிறார்கள், போட்டு போட்டுன்னா உடைக்க வேண்டாமா? இதை முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டாமா? நம்ம செய்ய தவறிட்டோம், இன்னைக்காவது செய்ய துவங்குவோம். மாற்றத்திற்கான விதையை நீங்கள் தூவுங்கள். எங்கள் கட்சியில் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. நான் மட்டும் பேசிட்டு மற்றவங்களை பேசாம இருக்க விடுவதில்லை. இவரும் 2 வார்த்தை பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நம்மவரை வச்சா எனக்கு பேச்சே வராது. இருந்தாலும் நம்மவரின் முகமாக இருப்பதனால் கிட்டத்தட்ட ஒரு 15-16 நாட்களை வந்து ஒவ்வொரு கிராமமா போயிட்டு தான் நான் அந்த ஓட்டை கேட்டிருக்கேன். ஒரு விஷயம் நம்மவர் சொன்னது ஒரே ஒரு உண்மைதான். 40 தொகுதியிலும் நம்மவர் 40 தொகுதியில் நேற்று வந்து நாங்கள் பத்திரிகை குடிக்கும் போது மட்டும் தான் வழுதுல மின்சாரத்தை ஆஃப் பண்ணாங்க எதிர்கட்சிக்காரங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். இருட்டுக்குள்ளதான் நாங்க ஆனா வெளிச்சத்தை வச்சு போனோம், ஏன்னா எங்க கையில வெளிச்சம் இருக்குன்ட்டு. 40 தொகுதியிலையும் நம்மவர் வேலை செய்யணுங்கிற ஒற்றை சிந்தனையில தான் அவங்களுடைய அடையாளமா எங்களை அமைச்சிருக்காங்க. நாங்க வேலை செய்ய தான் வந்திருக்கோமே தவிர கொள்ளையடிக்க வரல. கண்டிப்பா இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் வருங்காலத்துக்கும் என்ன தேவைங்கிறத உணர்ந்த பின்புதான் நாங்க இங்க போட்டியிட வந்திருக்கிறோம். நம்மவர் சொன்னது போல எங்களால் வேலை செய்ய முடியலன்னா நாங்களே ராஜினாமா பண்ணிட்டு நாங்க காலை தொட்டு கூப்பிட்டு வெளில போயுமே தவிர பொய் சொல்லிட்டு நாங்க உங்ககிட்ட இருக்க மாட்டோம். ஒரு வேலைக்காரர்களாக எங்களை மக்களவைக்கு அனுப்புங்கள். நம்மவர் என்ன நினைச்சாரோ அது மாதிரி இந்த மண்ணை நாங்கள் மாற்றி காமிக்கிறோம் என்ற இந்த நேரத்தில் நான் சத்திய பிரமாணம் செய்கிறேன். நம்மவருக்கு எதிராகவோ அல்லது மக்களுக்கு எதிராகவோ நான் எந்த விஷயத்திலிருந்து நான் வெளியில வரமாட்டேன் அப்படிங்கிறத நான் உறுதி அளிக்கிறேன். இது எல்லாரும் அளிக்கக்கூடிய உறுதி இல்லை. ஜெயிக்குதா பார்ப்போம் அப்படின்னு ஓரத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வராங்க. பார்ப்போம் என்ன ஆகுது பார்ப்போம். அவர்களையும் வருக வருக. ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டோம் இல்லையா, நம்ம ஏசினவங்களையும் வாழ வைக்க வேண்டியது நம்ம கடமை.
வைதாரையும் வாழ வைக்கும் தமிழகம். அதுதான் நம்ம கடமை. தமிழர் தமிழகம் என்று முடிவெடுத்த பிறகு யாவரும் கேளீர்தான், யாதும் ஊர்தான். அவர்களெல்லாம் நாங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு இனியாவது திறந்துகிறார்களா என்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்போம். இங்கே பல மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிறார், பகுதி தொகுதி பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி. தொடர்ந்து வேலை செய்யுங்கள். இதுல என்னன்னா, நீங்கள்லாம் நல்லா வேலை செய்றீங்க. ஆனால் அதையும் மிஞ்சி பொதுமக்கள் தொண்டர்கள் மாதிரி வேலை செய்யறாங்க. யாருன்னே தெரியாது. மாற்றம் என்பதுதான் எங்களை ஒரு குடும்பமாக இணைக்கிறது. நேர்மை என்பதுதான் எங்களை ஒரு குடும்பமாக இணைக்கிறது. இந்த கூட்டத்தில் எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற எல்லாரும் எப்படி நேர்மையாளர்கள் சொல்வீங்க? மற்ற கூட்டத்தை போய் பாருங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை காசு கொடுக்காம அவங்களால முடியாது. அதனாலேயே நல்லவர்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறது எஞ்சிய நேர்மை. தமிழகத்தில் எஞ்சிய நேர்மை நாங்கள் செல்லும் இடத்தில் எல்லாம் திருந்துகிறது. அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த தொகுதியை மாற்றி காட்ட வேண்டிய உறுதி அளித்தார் அல்லவா, அவருக்கு பின்னால் நானும் நிற்கிறேன். என்ன கேட்டாங்க, நீங்க ஏன் நிக்கல? இப்படி நிக்கணும். உங்களுக்கு 39 இடத்துல நானே நிக்கிறதா தான் நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதனாலதான் நான் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பல்லக்கில் நான் ஏறி உட்கார முடியாது. இது நான் சுமக்க வேண்டிய பல்லக்கு. இதில் மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் பவனி வரப்போகிறார்கள். நீங்க பார்க்க தான் போறீங்க. மக்கள் நீதி மையம், நான் சொல்லுகிறேன், என் சந்தோஷத்துக்காக சொல்ல, உங்க சந்தோஷத்துக்காக சொல்றேன். எதிர்பாராத வெற்றியை பெறுகிறதா இல்லையா பாருங்கள். தெரிகிறது, எல்லா சாயலும் தெரியுது. முக்கியமாக எதிரிகளின் பதட்டம். மேலிடத்திலிருந்து உத்தரவு எங்களை ரைடு பண்ண சொல்லி எங்க மாவட்ட பொறுப்பாளர் ஒரு இடத்துல ரைடு பண்ணாங்க. இப்படி பல இடங்கள்ல பர்மிஷன், நாங்க போற இடத்துல உள்ள போலாம் ஆனா பேசக்கூடாதுன்னாங்க. நானும் மக்களும் ஜாடையில் பேசிக்கிட்டு எல்லாரும் அப்படின்னாங்க. அதை என்ன பண்ண முடியாது? அதற்கு அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ், அன்புக்கு உண்டோ இவர்கள் போடும் தடை. ஈஸி, யார் போட்டாலும் ஈஸி, யார் போட்டாலும் இந்த இதை தடை செய்ய முடியாது. இன்னைக்கு தொலைக்காட்சிக்காக நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். அதை பார்த்து அது பூரா வெட்டிட்டாங்க. சில வார்த்தைகள் சொல்லக்கூடாதான். அதுல என்னுடைய விவசாயிகளை நிர்வாணமாக்கி சொன்னதுல அது நிர்வாணங்கிறத தூக்க சொல்லிட்டாங்க. சரி, நிர்வாணத்தை காட்டாதான தப்பு சொல்லவே. என் மக்களை சுட்டு கொன்று அப்படின்னா அது சுட்டு வரலாம் வச்சுக்கலாம், கொன்று சொல்லக்கூடாது. இவங்க சுட்டதுல அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? இல்லையா சொல்றீங்க? இந்த ஏவுகணைகள் மழுங்கிய கணைகள் குத்த கூட முடியும். எங்க வேலை மழுங்கிய முனை கொண்ட இந்த ஏவுகணைகளை நீங்க டெல்லி, அதுவும் டெல்லியில இருந்து பாயமா இங்க வர்றதுக்குள்ள தொங்கி போயிடுது. இருந்தாலும் துணிச்சலாக ஒரு பட்டாளம் நம்பி இருக்கிறது. உங்களுக்காக போர் தொடுக்க, அதற்கு வலு சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை. சிவகங்கை தொகுதியின் வேட்பாளர் ஸ்நேகன் அவர்கள், அவர் சின்னம் அதை பரப்புங்கள். எங்க ஆட்கள் செய்கிறது போல் தமிழகத்திற்கு நன்மை நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் கட்சி தொண்டராக இருக்க வேண்டாம், கட்சி தோழராக இருங்கள். இல்லை, கட்சி ஏவலராக இருங்கள். எங்களை ஏவுங்கள். நீங்கள் கணையை தொடுங்கள். உங்கள் கணை தமிழகம் எங்கும் பாயட்டும், இந்த மாகாணம் எங்கும். நீங்கள் சொல்லுங்க உங்க நண்பருக்கு, நாங்க பார்த்தோம், இவங்க கண்ணுல பார்த்தோம், கண்ணுல திருட்டுத்தனம் தெரியல,
ஆசை நிறைய இருக்கு, கோபம் நிறைய இருக்கு. எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஆள் ஒவ்வொருத்தரும் 100 பேர்கிட்ட பேசினா போதும். அதை நீங்கள் செய்யுங்கள் கடமையாக. நீங்க பேசத்தான் போறீங்க. ஏன்னா நீங்க இதுக்காகத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள். யார் இன்னார் இவர் என்றில்லை, நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் வரவில்லை. நல்ல நான் இந்த வயதிலாவது வந்து சேர்ந்தேன் உங்களிடம். நான் 20-30 வயதில் வந்திருக்க வேண்டியவன், வரவில்லை. இங்கிருந்து பண்ணா மற்றவங்க பெரியவங்க பார்த்துப்பாங்க நம்பி இருந்தது தவறு என்பதை உணர்கிறேன். அதற்கான பிராயச்சித்தம் தான் இந்த பயணம், இந்த வித்து, இந்த சமூக காடு அற்புதமாக மற்ற மாகாணங்கள் எல்லாம் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு தமிழகம் இப்பொழுது அவர்கள் குப்பை கொட்டும் கொல்லைப்புறமாக மீத்தேன் குப்பை, அந்த குப்பை, இந்த குப்பைன்னு குப்பை கொண்டு வந்து கொட்டுற இடமா இருக்கு. இது இந்த கொல்லைப்புறம் இந்தியாவின் தலைவாசலாக மாற்ற வேண்டும். அதற்கான விதைகளை நீங்கள் தூவ வேண்டும். அதற்கான ஆரம்பத்தை நாங்கள் செய்வோம் என்று மாறுதட்டி உறுதியளிக்கிறோம். நன்றி. நாளை 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 நமதே, இனி நாளை நமதே, வேளை இனிதே, புதுவேளை இனிதே. நாளை நமதே, இனி நாளை நமதே, வேளை இனிதே, புதுவே. அன்பிற்கு வணக்கம். மக்கள் நீதி மைய தலைவர், மாற்றத்தின் நம்பிக்கை, நேர்மை, நேர்மை என்ற ஒற்றை சொல்லை சுமந்து, நேர்மை, நேர்மை, நேர்மை என்ற ஒற்றை சொல்லை சுமந்து, மாற்றத்தின் நாயகர், நேர்மையை முன்னெடுக்கும் மக்கள் நீதி மைய தலைவர் இதே வந்து விட்டார். உங்கள் முன்னால் மாற்றத்தின் நம்பிக்கை, நேர்மையின் நம்பிக்கை, உண்மை, நேர்மை, நேர்மையை முன்னெடுக்கும் மாற்றத்தின் நம்பிக்கை மக்கள் நீதி மைய தலைவர் இதே நம்பவர், இதே நம்பவர், மாற்றத்தை சுமந்த மக்கள் நீதி மைய தலைவர், நேர்மையை முன்னெடுத்து, நேர்மை என்ற ஒற்றை சொல்லை முன்னெடுத்து, நேர்மை அரசியலை முன்னெடுத்து இதோ உங்கள் முன்னே, இதோ உங்கள் முன்னே வந்து விட்டார். நேர்மையை முன்னெடுக்கும், மாற்றத்தை முன்னெடுக்கும் இளைய தலைமுறையின் புதிய புரட்சியாம், நம்பிக்கையாம் உங்கள் வாக்கு நேர்மைக்கு, உங்கள் வாக்கு மாற்றத்திற்கு. நேர்மை, நேர்மை, நேர்மை என்று ஒற்றை சொல்லை சுமந்து மாற்றத்தின் தலைவர், நேர்மை, நேர்மையை முன்னெடுக்கும் மக்கள் நீதி மைய தலைவர், நேர்மை, நேர்மை மற்றும் ஒற்றை சொல்லை சுமந்து மாற்றத்தின் தலைவர் இதோ வந்து விட்டார். இன்றைய நாடாளுமன்ற வேட்பாளர், நாளைய உறுப்பினர்